ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆயுர்வேதா ஹெல்த் தமிழ். இன்னைக்கு ப்ரோட்டீன் பவுடர் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். பாதாம், முந்திரி, வேர்க்கடலை, பிஸ்தா, அக்ரூத் என்ற வால்நட். இந்த 5 ஐட்டம் வச்சு இப்போ நம்ம எப்படி இந்த ப்ரோட்டீன் பவுடர் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது நம்ம 1 by 1 இந்த 5 ஐட்டமையும் தனித்தனியாக நம்ம லோ ஃப்ளேமில் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிக்கலாம். நிறைய இருக்கிறதுனால நான் பாதியாக போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் தான் நல்லா அரைக்கணும். பல்ஸ் மோடில் ஒரு 9 to 10 டைம்ஸ் நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்கிறதுல நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இதையும் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 days கிட்ட இது கெடாமல் இருக்கும். நீங்கள் 10 days அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப நிறைய அரைச்சிட்டிங்க, அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ வேணுமோ அதை நீங்கள் வெளியே எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் கண்டெய்னரில் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் கண்டெய்னர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதை பாலில் கலந்து குடிக்கலாம். ஒரு டம்ளர் வார்ம் மில்கில் ஒரு ஸ்பூன் இந்த பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். பாலில் மட்டும் இல்லை, மில்க் ஷேக் நீங்கள் பண்ணும்போது இது ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் அரைச்சி குடிக்கலாம். ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.